இந்த தேவன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த வாக்கு பண்ணின சகல காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டும், சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போயும் விசுவாசத்தை இழந்தும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்று. குழப்பங்களுடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகின்றது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி சமுத்திரம் 2ஆய் பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும் செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழி விலகி செல்லும்படியும் செய்கின்றார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதற்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத நன்மையை செய்து நடத்தி செல்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்கள் அநேக பல தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நீண்ட நாட்களாய் காத்திருப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள் எவைகளாக இருந்தாலும், அவைகளில் இன்றைக்கு ஒருவரும் செய்ய முடியாத, பார்த்திராத, கேட்டிராத அற்புதங்களை அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அதிசயங்களை காண்பீர்கள்.
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:16 வாசிக்கலாமா? பலியை விரும்பினால் செலுத்துவேன், பிரியமானதல். நாமே கர்த்தருடைய சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பலி கொடுக்கிற காலங்கள் இஸ்ரேல்ல என்ன காலங்கள்ங்க? பலி கொடுக்கிற காலங்கள். இப்பதான் பலி கிடையாது. ஏன்னா தேவகுமாரனே நமக்கு பலியாக வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டாருங்க? நமக்காக பலியாக வந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அதனால இப்ப பலி கிடையாது. ஆனா சங்கீதக்காரன் எழுதுகிற நாட்களில பலி கர்த்தருக்கு பிரியமானது. 5 விதமான பலிகள் உண்டு. அந்த பலிகள் எதற்காக கொடுக்கப்பட வேண்டுமோ அது எதற்காக செலுத்தப்பட்டது. கர்த்தர் இதுல மகிமைப்பட்டார். ஆனா சங்கீதக்காரன் எழுதும் போது அந்த காரியங்களை மாற்றி எழுதுகிறார். பலியை விரும்புகிறதில்லை, விரும்பல, பலியை விரும்பல அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. பலி கொடுக்கிற காலங்களை பலியை விரும்பல அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, அவர் அந்த முறையை மாற்றி பார்க்கிறார், காரியங்களை மாற்றி பார்க்கிறார். ஆடு என்னுடைய பாவங்களுக்காக ஒரு காளையோ ஒரு ஆடோ ஒரு புறா கொஞ்சம் அடிக்கப்படுறதுனால என் பாவம் மன்னிக்கப்படும் எனக்கு தெரியலப்பா. நான் அப்படி நம்பல. என் இருதயத்தின் பாவம் உண்மையை மன்னிக்கப்பட வேண்டும். என் இருதயத்தினுடைய பாவங்கள் நல்லது அப்படின்னு தாவீது நினைக்கிறார். ஆமேன். அந்த மன்னிப்பு பரத்திலிருந்து இறங்கி வரும்னு அவர் நினைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப மத்தவங்களை பலி கொடுக்கும்போது பாவ மன்னிப்பு இல்லைன்னு தெரியாம கொடுத்தாங்க. அது தெரியும் அவங்களுக்கு. ஆனா பாவம் செஞ்சுட்டு பலி கொடுத்தாங்க. அதோடு பாவம் நின்றுச்சா? இல்ல, அடுத்த முறையும் பாவம் செஞ்சாங்க, அடுத்த முறையும் பாவம் செய்யறாங்க. பலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்ப தொடர்ந்து அந்த நாள் வரைக்கும், அந்த பலி இருக்கப்படும் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறா, இல்ல, அந்த பலியை நீ விரும்பிட. நான் இப்ப பலி கொடுப்பேன், ஆனா திரும்ப பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு பலி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவ அமலேக்கியரே சங்கரிக்க சொன்னார். ஆனா அவர் என்ன செஞ்சுட்டாருங்க? கொடுத்து ஆடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. சாமியார் வந்து கேட்கிறாரு, என்னப்பா செஞ்சுட்டியா? எல்லாம் செஞ்சுட்டேன். அப்படியே அந்த காதுல கேட்குது ஆடு மாட்டோட சத்தம். அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல தேவனை பலியிடுவதற்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. அவர் சொன்னார், கீழ்ப்படுதலை பார்க்கலாம், செவிகளுக்களை பார்க்கலாம், உத்தமத்தை காட்டிலும் பலி தேவையா அப்படின்னு சாமுவேல் பேசுவார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப என்ன வேணுமா? கீழ்ப்படிதல், செவியுறுத்தல். இதுதான் பலிக்கே பிரதானமானது அப்படின்னு சாமுவேல் சொல்லி இருக்கிறார். ஆமே. அப்ப நீங்க திரும்பி சாமுவேல் பேசுகிறார். சரிதான பிரியமா திரும்புது. ஆமே. செலுத்துவேன், தகனபலியும் நமக்கு பிரியமானது செலுத்துவேங்கிறார். அந்த தகனபலி அப்படின்னு அதை தாழ்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சு அது எறிந்து முகர்ந்து கட்டு மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிற ஒரு பலிதான் தகன பலி. அதுவுமே நீங்க விரும்ப அப்படின்னு சங்கீதக்காரன் நான் பாவத்தை சின்ன மாறி மனிதன் வருவது மனிதன் ஏற்றுக்கொள்வீர் பார்க்கிறார்ல. அப்படிதான் காரியங்கள் இருக்குமானால் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அப்பா பலி கொடுக்கறத காட்டிலும் எனக்கு கீழ்ப்படுதலையும் செவிகுடுத்தலையும் கற்றுக் கொடுத்தீர், மணந்து கற்றுக் கொடுத்திருக்கீங்களே அதற்கு ஸ்தோத்திரம். என் தப்பிதங்கள் எல்லாம் மன்னிங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க சமூகத்தின் பிள்ளையான திரும்ப அழைத்துக் கொள்ளுங்க. அதோட கேட்கலாம். நிச்சயமா ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு எனக்கு கற்று தருவதற்கு போதுமானவர். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் தெய்வமாவியான பேசிருக்கிறீங்க.
சொல்வது போல மற்ற காரியங்கள், புறமான காரியங்களை விரும்பாம விடயத்துல உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்டு சமூகத்துல திரும்புவதுப்பா, திரும்ப நாங்க செய்ய இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. அதை நீங்க செய்ய உதவி செய்யுங்கப்பா. அந்த காரியத்துல எங்களுக்கு கிருபையா இருங்க. இந்த கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னன் அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறோம். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, அனைத்து தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நிகழ்வுகளையும் அவைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகிறார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதை அவர் விரும்புகிறார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், செய்வோம். ஆத்மாக்களை ஆதாரப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் புதிய ஒரு வாக்குத்தத்தத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியாக சிறுமைப்பட்டிருப்பீர்கள். அநேகர் உங்களை நொறுக்கி இந்த நாட்களிலே உங்களை நசித்து இந்த நாட்களிலே சிறுமைப்படுத்தி இருப்பார்கள். அநேகருடைய சில பேச்சுக்களினால், சில காரியங்களினால், சில செய்கைகளினால் இந்த நாட்களிலே சில துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே கண்டிருப்பீர்கள். அப்படியாக இந்த நாட்களிலே இந்த ஜெபத்திலே, இன்றைக்கு இந்த சங்கீதக்காரருடைய ஜெபத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அப்படியாக நடந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் கண்ட அந்த வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படி இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே துன்பங்களை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைகள், அந்த காரியங்களுக்கு சரியாக எங்களுக்கு மகிழ்ச்சியை இந்த பின்னணி காலத்திலே தாரும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே கேட்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக வருத்தங்கள், அநேக பிரச்சனைகள் மத்தியிலே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே இன்னுமாய் அப்பாவி ஜனங்கள் இந்த நாட்களை நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏழை ஜனங்கள் இன்றும் கூட ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்யவோ அவர்களுடைய காரியங்களை விசாரிக்கவோ இன்றைக்கு ஒருவரும் இல்லாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. இங்கே இந்த நாட்களில் இந்த சங்கீதம் 90 இந்த நாட்களில் இப்படியாக தேவனுடைய தாசன் இந்த நாட்களில் இப்படியாக வேண்டுகிறார். இந்த நாட்களிலே அந்த வருஷங்களுக்கு, துன்பத்தை கண்ட அந்த வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வருஷங்களாக அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே
மாதங்கள் மாதங்களாக, காலங்கள் காலங்களாக இந்த நாட்களிலே நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு தினமும் நெருக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை நாங்கள் இந்த நாட்களிலே புத்த ரட்சராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த நாட்களிலே அநேகரால் வருகிற வசை சொல்லுகள், அநேகரால் வருகிற உபத்திரவங்கள், அநேகரால் வருகிற நெருக்கங்கள், இப்படியான சூழ்நிலைகளில் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த ஜெபத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் கண்ட அந்த துன்பத்தின் வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டோட சமூகத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் என்னவென்றால், நண்பர்களுடைய உதவியோ அல்லது உறவினர்களுடைய உதவியோ இந்த நாட்களிலே அல்லது சகோதரங்களுடைய உதவியோ இந்த நாட்களே நமக்கு அங்கே செயல்படாது. கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாளிலே இருந்து இன்று வரைக்கும் இந்த நாட்களிலே துன்பத்தோடு நாங்கள் நடந்து திரிய வேண்டுமா? நெருக்கத்தோடு இந்த நாட்களை நாங்கள் நடந்து திரிய வேண்டுமா? நாங்கள் ஒடுக்கத்தோடு இந்த நாட்களை நாங்கள் நடந்து திரிய வேண்டுமா? ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து அந்த துன்பங்கள் கண்ட வருஷங்கள், நெருக்கங்களை இந்த நாட்களே உறவினர்களை இழந்து இப்படியாக தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாட்களை இந்த வார்த்தை ஊடாக உங்களோடு இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாட்களில் நீங்கள் கண்ட துன்பத்துக்கு சரியாக இந்த ஆண்டிலே கர்த்தர் இந்த நாட்களில் சரியாக உங்களை இந்த நாட்களில் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த நாட்களில் நிரப்புவார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு இந்த நாட்களில் மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்புகளை திருப்பி இந்த நாட்களிலே உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.